Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்கு நிறைய பேர் கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை எல்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வெள்ளை எள்ளு அரை கப்பு, வெல்லம் அரை கப்பு, ஏலக்காய் 2 சிட்டிகை. இவ்வளோதான் இந்த எள்ளு உருண்டைக்கு தேவை. சிலர் எள்ளுருண்டை பாகு காய்ச்சி அதில் இந்த எள்ளை போட்டு உருண்டையாக உருட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸி மெத்தட் சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வெள்ளை எள் பார்த்தோம் இல்லையா, வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம், கருப்பு எள்ளு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதை வாங்கி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வெள்ளை எள்ளு இப்படி தான் இருக்கும். இதை வெறும் வானலியில் நல்லா வறுத்துக்கணும். அதாவது அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும் படபடன்னு சத்தத்தோட. அது வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி வரும் பாருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அப்புறம் வறுத்ததை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும். ஆறின பிறகு இதை ஒரு மிக்சியில் போட்டு அப்படியே ஸ்லோ இதில் அரைக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா அது ரொம்ப எண்ணெயாக வந்துடும். விட்டு விட்டு மெதுவாக அரைக்கணும். இது நல்லா அரைப்பட்ட உடனே இந்த மாதிரி அரைச்சிருக்கு பாருங்க. இப்போ வெல்லம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். வெல்லத்தை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதையும் இந்த மிக்சியில் சேர்த்து ஏலக்காய் பொடியையும் சேர்த்துட்டு அதே மாதிரி தான் நல்லா ஃபாஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, விட்டு விட்டு தான் அரைக்கணும். ஏன்னா ரொம்ப அரைச்சிட்டோன்னா எள்ளு எண்ணெயாட்டம் அப்படி வந்துடும். அரைச்சி ஒரு ஃபைன் பவுட்ரு, அதாவது 1-2 கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் கசிவோடு தான் இருக்கும். நல்லா பிடிக்க வரும். நல்ல உருண்டைகளாக அதை பிடிச்சிடணும். பிடிச்சி இதை பிள்ளையாருக்கு நம்ம நெய்வேத்தியமாக பண்ணலாம். இது ரொம்ப சத்துள்ளது. ஏன்னா எள்ளுலேயும் அயன் சத்து இருக்குது, வெல்லத்துலேயும் இருக்குது. அதனால வளரும் குழந்தைகளுக்கு நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இதை எல்லாரும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.